நான்ஸ்டிக் குக்வேர் யூஸ் பண்ணலாமா கூடாதா? இது வந்து பெரிய ஒரு கேள்வி. எங்கே போனாலும் வந்து லேடிஸ் வந்து நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறீங்களே மேடம், நாங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி வந்து டெலிவிஷன் ஷோக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. நாங்கள் வந்து இந்த லைட் போடுறப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது கூட பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருக்கும். எந்த விதமாக ஸ்க்ராட்ச் இருந்தால் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து எப்போவுமே வந்து நான்ஸ்டிக்லன்னு அதுக்குன்னு கொடுத்துருக்க ஒரு உடன் கரண்டி இல்லைன்னா நம்ம வந்து ரப்பர் ஸ்பேட்ச்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாக்க லாங் லைஃப் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இதை வந்து வாஷ் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பர் மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு லிக்விட் சோப் போட்டுட்டு ஒரு ஸ்பாஞ்ச் போட்டுட்டு பண்ணணும். ஒருவேளை அதில் வந்து எண்ணெய் பிசுக்கு உங்களுக்கு போகலைனாக்கா லேசாக சுடு தண்ணி போட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டு நம்ம ஸ்பாஞ்ச் போட்டு கழுவினீங்கனாக்கா நல்லா வந்துடும். அடுத்ததாக வந்து அதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இப்போ வந்து நம்ம ஒரு சப்பாத்தி சுடுறதுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா தோசை சுடுறதுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எண்ணெயை வந்து ஒரே இடத்துல அப்படி விடுவாங்க. சப்பாத்தி ஒரே சைஸாக இருக்குது, எல்லோரும் அவுட் சைடில் விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் வந்து அந்த கோட்டிங் போயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அந்த சப்பாத்தியை போட்ட பிறகு அந்த சப்பாத்திக்கு மேலே விடுங்க. அதே மாதிரி அந்த தோசைக்கு மேலே விடுங்க, சுற்றி விடாதீங்க. நம்ம இந்த கல்லில் யூஸ் பண்ணுற மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த நான்ஸ்டிக் வந்து கோட்டிங் ரொம்ப சீக்கிரம் போகாது, ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். எப்போதுமே இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்லேயே டிஃப்ரெண்ட்டாக வருது. முதல்ல வந்து வெறும் டெஃப்லான் கோட்டிங் தான் வரும். அதில் வந்து 2 லேயர் 3 லேயர் இருக்கிறப்போ அது சீக்கிரமாக போயிடும். 5 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு திக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ அந்த டெஃப்லான் கோட்டிங் வந்து கொஞ்சம் நாளைக்கு வரும், ஓரளவுக்கு வரும். இப்போ நான்ஸ்டிக்லேயே வந்து இன்னும் பலவிதமான கோட்டிங் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கோட்டிங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஸ்க்ராச்சஸ் விழுதில்லை, அவ்வளோ சீக்கிரம் வந்து போகிறது கிடையாது. அந்த மாதிரி நான்ஸ்டிக் குக்வேராக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுற விதம் தான் ரொம்ப முக்கியங்க. குறைச்ச தணலில் நம்ம வந்து ஷார்ட் பீரியடில் குக் பண்ணுறது முக்கியமாக வந்து எண்ணெய் குறைவாக யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் அது வந்ததே. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.